செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு தான் பாரதியார். என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து ஆஃபீஸரில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனேன். நான் சின்ன வயசுலேருந்தே பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னை கார்த்திகை பெருமாள் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. அங்கே சுந்தரம் பாகவதரும் திருப்பதி சாரும் வந்தாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு மீட்டிங் வர சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு நான் சாப்பிட்டேன். இப்போ நான் 3வது கிட்ட சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே எனக்கு என்ன வேதனைன்னா, இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்லேன்னு நிறைய பேர் கை தூக்கினாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட மகிமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. முதல்ல தெம்பு கொடுக்கும் சார். என்னோட இப்போ யாரும் நடக்க முடியாது. நீங்கள் நான் அவ்வளோ வேகமாக நடப்பேன். இப்போ கூட எனக்கு லேசாக மூச்சாவது வேகமாக வரணுங்கிறனால தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இந்த திடீர்னு ஒரு 68 வயசில், எனக்கு 21, 68 வயசில் வந்து எனக்கு ப்ரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிச்சது. அது ப்ரொலாங் பிபி மாத்திரை சாப்பிட்டதுனால தான், நல்லா தெரியும் எனக்கு. சரி, அப்பப்போ சாப்பிட்டு இருந்தேன். ஒரு 4+ இருந்தது. அப்புறம் 3 வரும், திருப்பி 2 வரும், போகும், திருப்பி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் மார்ச் மாதம் நான் இந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த நலமான செலுத்துறதை சாப்பிட ஆரம்பித்தேன். இது சாப்பிட்ட விட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. ஆகஸ்ட் மாதம் 1+ வந்தது. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணேன், நில்லுன்னு வந்துருந்தேன். இப்போ இன்னொன்று என்ன நான் சொல்கிறேன்னா, உங்கள்கிட்டலாம் நம்ம இப்போ வெளியில் போகிறோம், பழையபடி என்ன பண்ண போகிறோம், அசிட்டிக் உணவு தான் சாப்பிட போகிறோம், அதே தண்ணியை தான் குடிக்க போகிறோம், அதே காற்றை தான் சுவாசிக்க போகிறோம். அவர் எப்படி சார் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த ஹனிக்குலவை எடுத்தால் எந்த வியாதியுமே வராது. அது சத்தியம், சத்தியமே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் எடுப்போம், அப்புறம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி ஒரு சொட்டுக்கு வந்துடும் நம்ம. அவர் எப்படி சார் ரொம்ப அழகாக சொன்னார், 1,00,000 பேரையாவது ஒரு ஆள் குணப்படுத்தணும் அப்படின்னாரு. இந்த ரைட் வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணார். கண்டிப்பாக ஆண்டவன் நாள் சொல்கிறேன், அது புரட்சி வெடிக்கும், கண்டிப்பாக வெடிக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து உலகம் ஃபுல்லாக பரவும், சந்தேகமே கிடையாது. அப்புறம் அவர் பாலகிருஷ்ணன் சார் ரொம்ப அழகாக சொன்னார், செட்டியார் முருக்கா சரக்கு முருக்கான்னாரு. இங்கே எல்லாமே முருக்கு தான். எப்படியும் முருக்கானவர், அவர் கூட இருக்காங்கல்ல பில்லர், அவங்களும் முருக்கானவர்கள். மருந்து முருக்கான மருந்து தான், முருக்கான மருந்து தான். அதனால் வந்து தயவு செய்து நீங்கள் எல்லோரும் சாப்பிடணும். தயவு செய்து சாப்பிடுங்க. விலையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா வைத்தியனுக்கு கொடுக்குற மாணிக்கத்துக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இந்த மருந்துக்கு நம்ம கொடுப்போம், நம்ம எல்லாம் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல தெம்பு கிடைக்கும் சார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல தெம்பு கிடைக்கும். தயவுசெய்து எல்லோரும் சாப்பிடுங்க. உங்கள் நண்பர்கிட்டெல்லாம் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சதை இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் இன்னொன்று சொன்னால் ரொம்ப அழகாக, நீங்கள் திட்டமிடுதல் அவசியம். நல்ல வழியாக திட்டமிடுங்க. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனார். நம்ம என்ன நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். நாம் இதை தொடர்ந்து சாப்பிடுவோம், மற்றவர்களுக்கும் கொடுப்போம். நம்மளால் முடிந்த ஒரு புண்ணியத்தை சம்பர் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுப்பதற்காக